வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் மட்டுமே இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கேன். மாடி தோட்டம் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு விஷயம். செடி வளர்க்குறது அப்படிங்கிறதே ஒரு அருமையான விஷயந்தான். ஆனால் நம்ம தரையில் வளர்க்குற அந்த செடிகளுக்கும் மாடியில் வளர்க்குற அந்த செடிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. இது முழுக்க முழுக்க மண் வளத்தை பொறுத்தது. இதுக்கு நம்ம முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் தயார் செய்யும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த காம்பினேஷனில் நம்ம எந்த தப்பும் செஞ்சிடக்கூடாது. மண் கலவை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறது வேப்பம் புண்ணாக்கு. இதில் நிறைய பயன் இருக்குது. இது பெஸ்டிசைடாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம், மென்யூராகவும் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் மண் கலவை தயார் செய்யும் போதும் போடலாம், இல்லை செடிகள் வளர்ந்ததுக்கப்புறமும் நீங்கள் பயன்படுத்தலாம். செடிகள் அப்படின்னாலே நோய் வரதான் செய்யும், பூச்சிகள் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் பூக்கள் கூட உதிரும். ஆனால் நம்ம அதுக்கெல்லாம் மனம் தளராமல் நம்ம தொடர்ந்து அதுக்கான ஊக்கிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மண்ணும் வளம் பெறும். அந்த செடிகளில் உள்ள பூச்சி போய் பூக்களும் காயாய் மாறி அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஈல்டு இருக்கும். தக்காளி, உருளை, கத்தரி, மணத்தக்காளி, இந்த மாதிரி நிறைய செடிகள் ஒரு குடும்பத்தை சார்ந்தது தான், சொலானேசி. ஆனால் இந்த கத்திரி மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி, நோய் இதோட உறைவிடம் மாதிரி. இது ரொம்ப கஷ்டம்தான் மேனேஜ் பண்ணுறதுக்கு. தரையில் லார்ஜ் குவான்டிட்டியில் கல்டிவேட் பண்ணுறவங்களுக்கு அவங்களோட மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மாடி தோட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவே இருக்கும். அது நம்ம நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் பூக்களும் வச்சு அது கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு தாங்க முடியாது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கலாம். அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லேர்ன் அவுட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் நான் ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம், கத்தரி, தக்காளி ரெண்டையும் ஒரே பேக்கில் போடாதீங்க. ஏன்னா தக்காளியில் நோய் தாக்குதல் குறைவு, ஆனால் கத்தரியில் அதிகம். இதிலிருந்து அதுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் கத்தரி வைக்கிறீங்கன்னா ஒரு பேக்குக்கு ஒரு செடி மட்டும் வைங்க. பேக்ஸ் கொஞ்சம் இடைவெளி விட்டே வைங்க. செடி வளர்க்கணுன்னு டிசைட் பண்ணிட்டாலே ஒரு சில விஷயங்கள்லாம் எப்போதும் தயார் நிலையில் நம்ம கையில் இருந்துகிட்டே இருக்கணும். நீம் ஆயில், நீம் கேக், இது ஸ்டாக் எப்போதும் நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது 10 days இன்டர்வெல் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை இந்த வேப்பம் எண்ணெயை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். 1 லிட்டர் தண்ணியில் 2 மூடி வேப்ப எண்ணெய், அதுக்கப்புறம் லிக்விட் சோப், இது கொஞ்சம் கலந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செடி மேலே படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். வாய்ப்பு கிடைக்கும் போது வேப்பம் புண்ணாக்க நீங்கள் வேர்களில் போடலாம். 3, காலையிலேருந்து நீங்கள் அரிசி கழுவுறது இல்லை பருப்பு கழுவுறது, காய்கறி, இந்த மாதிரி நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் அதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சு ஈவினிங் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணி நீங்கள் டெய்லி கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இது மண்ணோட வளத்தை அதிகரிக்கும். 4வது விஷயம், மஞ்சள், சுண்ணாம்பு, இதை நல்லா கலந்து வச்சு நீங்கள் இதையும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது எல்லாமே நீங்கள் ஈவினிங் டைமில் ஃபாலோ பண்ணுங்கள். மார்னிங்கில் எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா செடிகள் சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது கெமிக்கல் ரியாக்ஷனில் செடிகளுக்கு பாதிப்பு வரலாம். இந்த மஞ்சள் மண்ணோட pH வேல்யூவை பேலன்ஸ் பண்ணுது. சுண்ணாம்பு மண்ணுக்கு ரொம்ப முக்கிய தேவையான ஒரு சத்து. 5, நீங்கள் எப்போல்லாம் வாழைப்பழம் சாப்பிட்றீங்களோ அந்த தோலெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மிக்சியில் நல்லா அடித்து தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் மண்ணில் ஊற்றிட்டு வரலாம். அதாவது செடியோட வேர்களில் அதை ஊற்றணும். இது பூ பூக்கிறது, காய் பிடிக்கிறதுக்கு ரெண்டுத்துக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்கும். 6, ஒன்ஸ் பூ வச்சதுமே எல்லாமே நம்ம காயாக மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. சில பூக்கள் உதிர தான் செய்யும் ஆரம்பத்தில். இதுக்கு புளித்த மோரில் பெருங்காயத்தை கலந்து நல்லா தண்ணியாக கரைச்சி பூக்களோட காம்புகளில் படுற மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் 3 நாளைக்கு ஒரு முறை பண்ணலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் பண்ணலாம். பூக்கள் உதிராமல் காய் பிடிக்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இந்த 6 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் ஒரு நல்ல ஈல்டுக்கு. ஏன்னா நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்ஸ் எதுவும் வீணாகக்கூடாது. இதை எல்லாமே நம்ம செயல்முறையில் ஒரு நாள் பார்க்கலாம். இது தவிர இன்னும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.